வணக்கம் மக்களே. தமிழக சட்டசபை தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தாவேக சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இது குறித்து தாவேக தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்களாக என் ஆனந்த், KA செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எனது நேரடி ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இயங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தலைமை கழக மைய தேர்தல் அலுவலகத்துல, அதாவது வார் ரூமும் வச்சிருப்பாங்க. அவங்க துணையோடு தலைமை கழகம் அளிக்கும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் தேர்தல் முன் தயாரிப்பு பணிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டங்களை இவங்க ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆதவ் அர்ஜுனாவும், சேலம் மாவட்டத்துக்கு அருண்ராஜ் உள்ளிட்டோரும் தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில அரசியல் களம் தமிழக வெற்றி கழகத்தின் வியூகங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. சமீபத்திய தகவல்களின்படி தாவேக தலைவர் விஜய் ஒட்டுமொத்தமாக 100க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே நேரடியாக பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்படுது. 234 தொகுதிகளிலும் போட்டியிட தயாராகி வரும் ஒரு கட்சிக்கு இந்த குறைந்த தொகுதியில் பிரச்சார முறை ஒரு பெரும் பின்னடைவாகவே அமையக்கூடும் அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக கட்சியில் விஜயை தவிர வேறு நட்சத்திர பேச்சாளர்கள் இல்லாதது தாவேகாவின் மிகப்பெரிய பலவீனமாகவே பார்க்கப்படுது. தமிழக அரசியலில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும்னா அந்த கட்சிக்கு ஒரு வலிமையான தலைமை மட்டும் இருந்தா போதாது, மாநிலம் முழுவதும் மக்களை கவரக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் இருக்கணும். அதுவும் நட்சத்திர பேச்சாளர்களும் அவசியம். திமுகவுல அமைச்சர்கள் முதல் பேச்சாளர்கள் வரை ஒரு படையே இருக்குது. அதிமுகவிலும் மண்டல வாரியாக பலமான தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவில விஜய் மட்டுமே ஒரு தெரிஞ்ச முகமா இருக்கிறாரு. விஜயே கட்சியோட எல்லா முடிவுகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விஜய் பிரச்சாரம் செய்யாத 134க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய மாற்று முகம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பூத் கமிட்டிகளும் மாவட்ட செயலாளர்களும் களப்பணி ஆற்றினாலும் கூட்டத்தை கூட்டி வாக்குகளாக மாற்றும் நட்சத்திர அந்தஸ்து அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. விஜய் 100 தொகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் அது பின்வரும் சிக்கல்களை உருவாக்கும். கிராம புறக்கணிப்பு. விஜய் பெரும்பாலும் நகர்ப்புறம் அல்லது அதிக இளைஞர்கள் உள்ள தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ததால கிராம மக்கள் தங்களை புறக்கணிப்பதாகவே உணர வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி அப்படிங்கிற பிம்பத்தை எதிர்கட்சிகள் இதன் மூலமாக வலுவாக்க முடியும். ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சுற்ற முடியாத ஒருவரால எப்படி மாநிலத்தை ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எதிர்கட்சிகள் முன்வைக்கத்தான் செய்வாங்க. தலைவர் வராத தொகுதிகளில் உள்ள தொண்டர்கள் உற்சாகம் இழக்க நேரிடும். இது மட்டும் இல்லாம வாக்குப்பதிவு நாள்ல களப்பணியை பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு திட்டமிட்ட வியூகமாகவும் இருக்கலாம். 234 தொகுதிகளில் மேலோட்டமாக பிரச்சாரம் செய்வதை விட வெற்றி வாய்ப்புள்ள 100 தொகுதிகளில் முழுமூச்சாக இறங்கி அங்கு பிரச்சாரம் செஞ்சா 100% வெற்றியை அடைகிறது விஜய்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இருப்பினும் ஒரு கட்சி வளர வேண்டுமானால் அது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும். மாவட்ட வாரியாக பலமான பேச்சாளர்களை உருவாக்க தவறிட்டாங்கன்னா தாவேகாவின் வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே முடங்கி போயிடும். அபாயம் இருக்குது. 2026ல ஒரு மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் விஜய்க்கு இந்த பிரச்சார இடைவெளி ஒரு பெரும் சவாலாகவே இருக்குது. விஜய் சென்னையில போட்டியிடக்கூடும் அப்படிங்கிறதால வட சென்னை முதல் செங்கல்பட்டு வரை உள்ள தொகுதிகள் அனைத்தும் சொந்த மைதானம் போலதான் அவருக்கு இருக்கும். விருகம்பாக்கம் இல்ல வேளச்சேரி, இந்த 2 தொகுதியில் ஏதாவது தொகுதியில தான் விஜய் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. அதனால விஜய் இந்த 2 இடங்கள்ல அவர் தீவிரமா தேர்தல் பிரச்சாரம் செய்வாரு. அதிக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாழும் இந்த பகுதிகளில் விஜயின் செல்வாக்கு அதிகமா தான் இருக்குது. பல்லாவரம் மற்றும் தாம்பரம் சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படும் இந்த பகுதிகளில்
கட்சியின் அடித்தளம் வலுவாக இருப்பதாகவே தாவேகா பார்க்குது. தாவேகாவின் சமீபத்திய உள்ளீட்டு ஆய்வின்படி கொங்கு மண்டலத்துல கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவே சொல்லப்படுது. சமீபத்துல சேலத்துல விஜய் நடத்திய ஆலோசனை கூட்டங்கள் இந்த பகுதியின் முக்கியத்துவத்தை காட்டுது. திருப்பூர் மற்றும் ஈரோடு தொழிலாளர்கள் நிறைந்த இந்த பகுதிகளில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற குரல் அதிகமாகவே இருப்பதால விஜய் இங்கு அதிக நாட்கள் செலவிட வாய்ப்பு இருக்குது. திருச்சியில வென்றால் தமிழகத்தில் வென்றது போல அப்படிங்கிற அரசியல் சென்டிமெண்ட் விஜய்க்கும் இருக்கத்தான் செய்யுது. திருச்சி கிழக்கு, அதாவது விஜய் இரண்டாவதாக விருப்ப தொகுதியாக இது பார்க்கப்படுது. திருச்சி கிழக்கு விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவே பார்க்கப்படுது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை இணைக்கும் ஒரு மையமாக திருச்சியை விஜய் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை மையம், அதாவது மதுரை சென்ட்ரல் அல்லது மேற்கு அரசியல் தலைநகராக இருக்கும்போது மதுரையின் தாவேகாவின் 2வது மாநாடு நடத்தப்பட்டதிலிருந்து தென் தமிழகத்தின் மீது விஜய்க்கு இருக்கும் ஆர்வம் இருக்கத்தான் செய்து இந்த தொகுதியிலும் அவர் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு கொடுக்கத்தான் செஞ்சாங்க. தாவேகாவின் முதல் மாநாடு நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கட்சியின் கோட்டையாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல விஜய் உறுதியாகவே இருக்கிறாரு. இங்கு ஏற்கனவே தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை மற்ற மாவட்டங்களை விட அதிகமாகவே இருக்குது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இதுவரைக்கும் அமைக்கவே இல்லை. தேமுதிகவும் தற்போது திமுக கூட்டணியில இணைஞ்சிருச்சு. தேமுதிகவும் தற்போது திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறதால இனி எந்த ஒரு பெரிய கட்சியும் தாவேகா கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்குது. கூட்டணி ஆட்சி ஆஃபர் வழங்கிய போதும் விஜய் தனித்து விடப்பட்டுள்ளது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் தேர்தல் காலம் அப்படிங்கிறதால அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்கள், தொகுதி பங்கீடுகள், வாக்குச்சாவடி மேலாண்மை உள்ளிட்ட பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேர்தல் வேலைகளை முடுக்கி விட்டு இருக்குது. ஆனா தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லாம இழுத்தடிச்சுட்டே வந்தாங்க. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என பலமாவே இருக்குது. ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக, தமாக, தமமுக என கூட்டணி அமைத்து தீவிரமாக பணியாற்றிட்டு வர்றாங்க. மறுமுனையில தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் முதல் தடவையா களம் இறங்கி இருக்குது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே திமுக மற்றும் பாஜக தனது எதிரி அப்படின்னு சொல்லி விமர்சித்துட்டு வர்றாரு. திமுகவை முதன்மை எதிரியாக பாவித்து விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. விஜய் ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. விஜயின் இந்த பேச்சு பல்வேறு கட்சிகளுக்கும் தரப்படும் ஆஃபராகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆட்சியில் பங்கு என்ற விஜயின் ட்ரம்ப் கார்டு பல கட்சிகளுக்கு அவரது கூட்டணியில் இணைக்கும் பாலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் விஜயுடன் கூட்டணி சேரவே இல்லை. காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு பேசிட்டு வந்தாலும் காங்கிரஸ் தலைமை அதை ஏற்கவே இல்லை. திமுக கூட்டணியில மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கும்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த நிலையில திமுகவுல இருந்து வெளியேற தயாராக இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாகவே மறுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில திமுக கூட்டணியை தேமுதிக உறுதி செஞ்சிருக்கிறாங்க. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு நேர்ல போய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க. இதன் மூலம் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டிருக்குது. சீட் உடன்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுறாங்க. முன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது மக்களோடு மக்களாக களத்துல இருக்கிறோம், 4x4 அறையில அமர்ந்து உட்கார்ந்து பேசி அரசியல் செய்யவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் வீட்டிலிருந்து அரசியல் செய்பவர் என்ற விமர்சனம் விஜய் மீதே இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தும் விஜய சுட்டி காட்டியே இந்த வார்த்தையை தெரிவிச்சிருக்கிறாங்க. தேமுதிகவும் கூட்டணி நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிறதால தற்போது தாவேகா தனித்து விடப்பட்டிருக்காங்க. கூட்டணி ஆட்சி ஆஃபர் கொடுத்தும் விஜய் தலைமையிலான கூட்டணியில எந்த கட்சியும் இணையாதது களத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதை காட்டுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லியும் விஜயின் தாவேகாவிற்கு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை அப்படிங்கிற சூழல்ல தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னார்னா,
கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் கண்டிப்பா கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறது பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கு. இதுவரை எந்த பக்கம் என முடிவு செய்யாமல் இருந்த தேமுதிகவை திமுக தட்டி தூக்கி இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த முறை ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திமுக பல கட்சிகளுடன் கூட்டணிய பேச்சுவார்த்தையை ஆரம்பத்தில் தொடங்கிட்டாங்க. அதே போல இந்த முறை திமுகவை தோல்வியடைய வைத்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணியும் வியூகம் அமைச்சு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராயிட்டு வர்றாங்க. மாபெரும் இரு ஜாம்பவான்களுக்கு இடையே புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயும் இந்த தேர்தலை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வாக்கு வங்கியை நிரூபிக்காவிட்டாலும் தாவேகா திமுக இடையேதான் போட்டின்னு ஒவ்வொரு கூட்டத்திலும் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. கட்சி தொடங்கிய முதல் கூட்டத்தின் போதே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் விஜய். ஆனா கட்சி ஆரம்பித்த போது தான் யாரும் டிவிக்கு உடன் இணையவில்லை என்றாலும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கும் சூழ்நிலையில விஜயுடன் யாரும் கூட்டணி வைக்கவே இல்லை. ஒரு பக்கம் அதிமுக பாஜகவும், இன்னொரு பக்கம் திமுக காங்கிரசும் பலமான கூட்டணி அமைச்சிருக்கிற நிலையில விஜயுடன் யாருமே கூட்டணி அமைக்காதது அவர் வெற்றி பெறுவது சந்தேகம் அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. தற்போது அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டுள்ள விஜயின் தாவேகா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை மட்டுமே நம்பி கட்சியில் முக்கிய நபராக இணைச்சு பார்க்கப்படுது. நாஞ்சில் சம்பத் கூறிய அந்த தேசிய கட்சி காங்கிரஸாக இருக்குமோ அப்படின்னும் மாநில கட்சியான திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்குமோ அப்படின்னும் அரசியல் வட்டாரத்துல கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தேமுதிகவை கூட்டணிக்கு திமுக சேர்த்து இருப்பதாலும் இவ்வாறு பேசப்பட்டு வருது. ஆனா அதற்கு மேல் சான்ஸே இல்லை அப்படின்னும் கட்சிக்காரங்க சொல்லிட்டு வர்றாங்க. இந்தியா கூட்டணியில திமுக மிகப்பெரிய பங்களிப்பு அளித்து வருவதால காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. தொடர்ந்து பார்ப்போம் விஜயின் தாவேகா கூட்டணிக்கு எந்த கட்சியாவதை கொண்டு வருமா அப்படிங்கிற சில யுக்திகள் இருக்கதான் செய்து. தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் கண்டிப்பாக தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் தாவேகாவுடன் பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணிக்கு வரல. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. தாவேகாவுடன் ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறதா போக போக தெரிஞ்சுவிடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.